மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்த நிலையில் காளையை பிடித்த வீரர் ஒருவரை மாட்டின் உரிமையாளர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகள். சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. மாடுகார் பரிசு மாடுகார் கொடுத்துருப்பாட்டா. மாடுகார் பரிசு வாங்கிக்கோ. அடிக்கிறீங்க சார், நான் போக சார். அந்த மாடுகார அப்படியே சார் வீரனை போய் அடிக்கிறீங்க. மதுரை மாமல்லத்துப்பட்டி டிஎன்இபி அஜித் மாடு. சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. மாடுகார் பரிசு மாடுகார் கொடுத்துருப்பாட்டா. மாடுகார் பரிசு வாங்கிக்கோ. அடிக்கிறீங்க சார், நான் போக சார். அந்த மாடுகார அப்படியே சார் வீரனை போய் அடிக்கிறீங்க. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குமார். குமார், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இரண்டாவது நாளாக மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் திமுக சார்பில் சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டியான விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியின் வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சோழவனம் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரர் ஆகியோர் கொடியசைத்து போட்டியை அதிகாலை தொடங்கி வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மதுரை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்களுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு ஜல்லிக்கட்டு ஆகும். இதனால் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள காளைகள் சுமார் 1148 ஜல்லிக்கட்டு காளைகளும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அழுத்தி விடப்பட்டு, அதே போன்று காளைகள் அடக்கிய தீர்வென 600 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கினர். வெற்றி பெற்ற காளைகளுக்கு சிறப்பு பரிசுகள், சைக்கிள், தங்க நாணயம், அண்டா, ரொக்கப்படம் என எண்ணற்ற பரிசுகள் விழாக்குழுவில் வழங்கப்பட்டன. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை உரிமையாளர், மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் என 38 பேர் காயமடைந்து 9 பலத்த காயமடைந்து மேல் சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் காளையை அடக்கிய ஒரு வீரரை காளையின் உரிமையாளர்கள் தாக்கினார். இதனால் இருவருக்கும் மோதிக்கொண்டனர். அந்த நேரத்தில் போலீசார் உள்ளே வந்து சிறிய தடியடி நடத்தி வீரர்களையும் காளையை உரிமையாக அப்புறப்படுத்தினார். ஜல்லிக்கட்டு காளை நூற்றாண்டு ஏறுவர் அரங்கத்தில் கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் நடைபெற்ற சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டியானது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குமார்.